ஓகே சோ இங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு எதுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் ஏன்னா இந்த இது வந்து ரீகாம்பினண்டா மாறி இருக்கா இல்லையா ஃபாரின் டிஎன்ஏ சக்சஸ்ஃபுல்லா அட்டாச் ஆகி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம் கரெக்டா எஸ் இப்போ நான் என்ன பண்றேன் 2 பீக்கர் எடுத்துக்கிறேன் இது ஏதோ ஒரு 2 எடுத்துக்கிறேன் ஓகே இந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன் இது வந்து ஆம்பிசிலின் இந்த பக்கம் டெட்ராசைக்ளின் போட்டிருக்கேன் ஓகே இது ஆம்பிசிலின் இருக்கு அதுல டெட்ராசைக்ளின் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது இந்த பிளாஸ்மிட் இருக்க பாக்டீரியாவை நான் இதுக்குள்ள போடுறேன் ஓகே சோ இந்த பாக்டீரியா இதுக்குள்ள போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இட் வில் லிவ் ஓகே ஏன் லிவ் ஆகுது அப்படின்னு பார்த்தா லிசன் இந்த இடத்துல என்ன இருக்கு நமக்கு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் டிஸ்டர்பே ஆகல கரெக்டா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகல பிரேக் ஆயிருந்தா ரெசிஸ்டன்சி போயிருக்கும் ரெசிஸ்டன்சி போனா அது செத்துரும் கரெக்டா ஆனா இங்க என்ன இருக்கு ரெசிஸ்டன்சி போகல அப்ப ஆம்பிசிலின்ல பாக்டீரியா என்ன ஆகும் லிவ் ஆகும் ஓகே இட் லிவ் recombinant live ஓகேவா ஏன்னா இந்த இடத்தை இதான் recombinant வந்து ஆன பிளேஸ் கரெக்டா இந்த recombinancy ஆன பிளேஸ் வந்து இதான் ஃபாரின் டிஎன்ஏ இங்க இருக்கு அப்ப ஆம்பிசிலின்ல recombinant-ஆ இருந்தாலும் லிவ்வா தான் இருக்கும் அதுவே நான் recombinant-ஆ இருந்தாலும் லிவ்வா தான் இருக்கும் ஏன்னா அந்த ஆம்பிசிலின் டிஸ்டர்பே ஆகல ஓகே இப்போ இதை எடுத்து நான் பக்கத்துல போறேன் ஓகே அடுத்து வந்து அதே பாக்டீரியாவை நான் டெட்ராசைக்ளின்ல போடுறேன் ஓகே டெட்ராசைக்ளின்ல போடும்போது இன் கேஸ் இந்த ஃபாரின் டிஎன்ஏ ஃபிக்ஸ் ஆகிருச்சு சக்சஸ்ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆயிருச்சு ஃபிக்ஸ் ஆனாலும் அது ரீகாம்பினன்ட் கரெக்டா அப்போ ஃபிக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னா என்ன இருக்கும் டெட்ராசைக்ளினோட கேப்பபிலிட்டி போயிருக்கும் கரெக்டா அப்போ ரீகாம்பினண்டா இருந்துச்சுன்னா டெட்ராசைக்ளின்ல அது செத்துரும் ஓகே ரீகாம்பினண்டா இருந்தாது என்ன ஆகும் டெட்ராசைக்ளின்ல செத்துரும் அதுவே நான் ரீகாம்பினன்ட் அதாவது இந்த ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச்சே ஆகல அட்டாச் ஆகலன்னா என்ன இருக்கும் அந்த சீக்வென்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்க சீக்வென்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிறதுனால நான் ரீகாம்பினண்டா இருந்தா அது உயிரோட தான் இருக்கும் ஓகே இந்த பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா எப்படி क्वेश्चन வந்தாலும் எழுதலாம் ஓகே ரீகாம்பினன்ட் நான் ரீகாம்பினன்ட் எதா இருந்தாலும் டெட்ராசைக்ளின்ல நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணோம்னா ஆம்பிசிலின்ல வந்து லிவ் தான் ஓகே அதே டெட்ராசைக்ளின்ல ஃபாரின் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட்டா மாறிச்சு அதாவது டெட்ராசைக்ளின் கூட அது சக்சஸ்ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா அது செத்துரும் ஏன்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்சி போயிடும் ஓகே அதுவே சக்சஸ்ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆகலைன்னா அது உயிரோட இருக்கும் ரைட்டா இப்போ தெரியுதா ஏன் ஆம்பிசிலின் டெட்ராசைக்ளின் வந்து எது டிரான்ஸ்ஃபார்மன்ட் எது நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு ஓகேவா இப்படிதான் வந்து அது இதாகுது அப்போ இந்த இடத்துல டெட்ராசைக்ளின்ல இது செத்துருச்சு ஓகேவா அப்படிங்கும்போது ஓகே டெட்ராசைக்ளின் சக்சஸ்ஃபுல்லா ஐ மீன் அந்த ஃபாரின் டிஎன்ஏ சக்சஸ்ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு we can use that அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே புரிஞ்சுதா ஓகே listen so cloning sites in order to link the alien DNA the vector need to have very few preferably single recognition sites for the commonly used restriction enzyme yes so இந்த இடத்துல இப்போ BAMH1 restriction site அந்த இடத்துல யூஸ் பண்ணா BAMH1 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் வேணும் கரெக்ட்டா ஓகே நவ இந்த இடத்துல ஒரு BAMH1 இருக்கு இந்த இடத்துல ஒன்னு இருக்கு அந்த இடத்துல ஒன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க இந்த பர்టిక్యులர் இதுலயே
ஓகே, இந்த பிளாஸ்மிட்லயே எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு BAM H1, இந்த இடத்துல ஒரு BAM H1, இந்த இடத்துல ஒரு BAM H1, 3 BAM H1 இருக்கு. இல்லைன்னா இங்க ஒரு கூட வச்சுக்கலாம். 4 இருக்கு, 5 இருக்கு, 5 BAM H1 இருக்கு. ஓகே, இப்போ அது என்ன ஆகுது, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இந்த 5 BAM H1லயும் இருக்கும். அந்த பர்టిక్యులர் சீக்வென்ஸ்ல தான டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த 5 BAM H1லயுமே இப்போ என்ன நடக்கணும், அந்த ஃபாரின் டிஎன்ஏவை ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எங்கெல்லாம் கட் பண்ணும், எனக்குன்னு ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. இப்போ ஈகோ ஆர்பன் அப்படின்னா ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இப்போ BAM H1னா அதுக்குன்னு ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். இப்போ இந்த 5லயுமே கட் ஆயிடும். ஓகே, இப்போ 5லயுமே கட் ஆகிட்டு 5லயுமே ஃபாரின் டிஎன்ஏ போட்டு 5ஐயுமே வந்து ஒட்ட வச்சா இஸ் இட் பாசிபிள் டு கிரியேட் அ ப்ராப்பர் டிஎன்ஏ? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 5 அப்படிங்கும்போது அது மிஸ் ஆகலாம், ப்ராப்பரா சக்சஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம். கரெக்டா? So listen, in order to link the alien DNA, the vector need to have very few, preferably single recognition site. Okay, so இது வந்து association and reason எல்லாம் கேட்பாங்க, true or false அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கேட்பாங்க. Right? In order to link the alien DNA, the vector need to have very few, preferably single recognition site. ஒரு BAM H1 இருந்தாதான் BAM H1ங்கற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து அதை கண்டுபிடிச்சு ஃபாரின் டிஎன்ஏவை ஃபிக்ஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். 4, 5 இருந்தா 4-5 இடத்துல இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் பிஞ்சிருச்சு, அந்த ரப்பர் பேண்டை ஒரு தடவை நாட் போடலாம். அது 5ஆ பிஞ்சுதுன்னா நாட் போட்டு யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அதே மாதிரிதான். ரைட்டா? ஸோ ஒரு ரெகக்னிஷன் சைட் இருந்தா இட்ஸ் ஈஸி. அதுவே நிறைய ரெகக்னிஷன் சைட் இருந்ததுன்னா, more than one recognition site within the vector will generate several fragments which will complicate the gene cloning. நிறைய முடியா ரப்பர் பேண்ட்ல போட்டு வச்சா இது வந்து காம்ப்ளிகேட் ஆயிடும். அந்த இது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ஓகே, நிறைய இடத்துல கட் பண்ணா அது யூஸ் இல்லாம போயிடும். ஒரு இடத்துல கட் ஆனா கூட அட்லீஸ்ட் we can use it. கரெக்டா? அந்த மாதிரி தான். Now the ligation of alien DNA is carried out at a restriction site present in one of the 2 antibiotic resistant gene. Listen, so இங்க என்ன சொல்லிருக்காங்க, ligation of alien DNA is carried out at a restriction site present in one of the 2 antibiotic resistant genes, ampicillin, tetracycline. இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல alien DNA வை fix பண்றோம். For example, you can ligate a foreign DNA at BAM H1 site of tetracycline resistance gene in the vector PBR322. இப்போ BAM H1 சைட்ல டெட்ராசைக்ளின் இருக்கு, அந்த இடத்துல நீங்க வந்து ஃபாரின் டிஎன்ஏவை லிகேட் பண்றீங்க. The recombinant plasmid will lose tetracycline resistance due to insertion of foreign DNA. அப்போ அந்த இடத்துல டெட்ராசைக்ளின் ஆர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஃபாரின் டிஎன்ஏ வர்றதுனால ரெசிஸ்டன்சி போயிடுது. பட் கேன் பி ஸ்டில் selected out from non-recombinant ones. எஸ், நான் ரீகாம்பினண்டா இருக்கிறத தாண்டி ரீகாம்பினன்ட் எது அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். non-recombinant ones by plating the transformants on ampicillin containing medium. ஸோ நம்ம அந்த 2 பீக்கர் போட்டு ஒன்று ஆம்பிசிலின் இன்னொன்று டெட்ராசைக்ளின் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது பேர் என்னன்னா பிளேட்டிங் டெக்னிக். 2 பெட்ரி பிளேட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2 பெட்ரி பிளேட்ல போட்டு இருக்கணும்னா அது பேர் என்ன, பிளேட்டிங் டெக்னிக். அந்த பிளேட்டிங் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் ஆம்பிசிலின்ல போடுறாங்க. So the transformants growing on ampicillin containing medium are then transferred on a medium containing tetracycline. நாங்க டயகிராமா வர்றதா இங்க வேர்டிங் தான் இருக்கு. So the recombinant was will grow in ampicillin containing medium. Recombinant என்னாகும், ampicillinல வளரும், but not on the tetracycline. அப்போ recombinant-ஆ இருந்தா will grow in ampicillin but not in tetracycline. புரிஞ்சா? But non-recombinant என்னாகும், will grow on the medium containing both the antibiotics. Non-recombinant-ஆ இருந்தா ரெண்டுலயுமே வளரும். ஓகே, non-recombinant-ஆ இருந்தா will grow on the medium containing both the antibiotics. புரிஞ்சா? In this case, one antibiotic resistant gene help in selecting the transformants. Okay, இதுல என்ன ஆகுது, ஒன்னு வந்து டிரான்ஸ்ஃபார்மன்ட் எது அப்படின்னு செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. whereas other antibiotic resistance, அதாவது other antibiotic resistance அப்படிங்கிறது என்ன, டெட்ராசைக்ளின் நீங்க மென்ஷன் பண்றாங்க.
Okay, which helps the antibiotic resistant gene, which helps the selecting of transformants அப்படின்னு கேட்டா ampicillin வந்து டிரான்ஸ்ஃபார்மண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுவே அதர் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் கெட் இன்ஆக்டிவேட்டட். இன்னொன்று என்ன அப்படின்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்சி. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் கெட் இன்ஆக்டிவேட்டட். அது இன்சர்ஷன் ஆஃப் ஏலியன் டிஎன்ஏனால இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இன்ஆக்டிவேட் ஆனதுனால அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஏலியன் ஹெல்ப்ஸ் இன் செலக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ஸ். ரீகாம்பினன்ட்டா அப்படின்னு செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரிஞ்சுதா? ரிசல்ட் க்ளோனிங் சைட் அப்படின்னா எப்படி இருக்கணும்? வெரி ப்ரிஃபரபிளி சிங்கிள் ஆர் ஃபியூ ரெகக்னிஷன் சைட்ஸ் இருக்கணும். நிறைய ரெகக்னிஷன் சைட்ஸ் இருந்தா காம்ப்ளிகேட் ஆயிடும். அப்போ காம்ப்ளிகேட் ஆயிடுது. அடுத்து நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க. ஓகே, பேக் H1 சைட்ல ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்றீங்க. இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு இன்சர்ட் பண்ணும்போது டெட்ராசைக்ளினோட ரெசிஸ்டன்சி போயிடுது. போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த பிளாஸ்மிட் எடுத்து ஆம்பிசிலின் டெட்ராசைக்ளின் அப்படின்னு ரெண்டு பிளேட்டிங் டெக்னிக்ஸ் பண்ணும்போது ஆம்பிசிலின் ரீகாம்பினண்டா இருந்தாலும் நான் ரீகாம்பினண்டா இருந்தாலும் ஆம்பிசிலின் உயிரோட தான் இருக்கு. அதுவே நான் ரீகாம்பினண்டா இருந்தா டெட்ராசைக்ளின் உயிரோட இருக்கு, ரீகாம்பினண்டா இருந்தா டை ஆகிடும், செத்து. இதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஆம்பிசிலின் என்ன பண்ணுது? டிரான்ஸ்ஃபார்மண்டா இருக்குதா இல்லையான்னு ஹெல்ப் பண்ற கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டெட்ராசைக்ளின் என்ன பண்ணுது? அது இன்ஆக்டிவேட் ஆகி ரீகாம்பினண்டா தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரிஞ்சுதா? எஸ். சோ தி நெக்ஸ்ட் ஒன் the same. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஐயோ யாருப்பா ரெண்டு பிளேட் எடுத்து ஒன்னுல ஆம்பிசிலின் ஒத்து ஒன்னுல டெட்ராசைக்ளின் ஒத்து இப்படின்னெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததுதான் இந்த டெக்னிக். Okay, so selection of recombinants due to inactivation of antibiotics is a cumbersome procedure. Cumbersome procedure அப்படின்னா ரொம்ப tough procedure அப்படின்னு அர்த்தம். Okay, cumbersome அப்படின்னா ரொம்ப டஃப்பான ப்ரொசீஜரா இருக்குப்பா. Because it requires simultaneous plating on two plates having different antibiotics. ரெண்டு பிளேட் எடுக்கணும், ரெண்டு ஆன்டிபயோட்டிக் ஊத்தணும், ரெண்டு ஒரே நேரத்துல பண்ணி எப்படி ரிசல்ட் வரும்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. Okay, so therefore alternative selectable markers have been developed. அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்? ஆல்டர்னேட்டிவா ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்கோம். Okay, which differentiate recombinants from non-recombinants on the basis of their ability to produce color. இதுதான் முக்கியம் இந்த இடத்துல. ஓகே, இது எதை வச்சு மேக் பண்ணிருக்காங்க இந்த மெத்தட? produce color in the presence of chromogenic substrate. அது என்ன கலர்ல வருது, பாக்டீரியா என்ன கலர்ல வருது அப்படிங்கறத வெச்சே நம்ம வந்து ரீகாம்பினன்ட்டா நான் ரீகாம்பினன்ட்டான்னு பிரிச்சிடலாம். ஓகேவா? சோ recombinant DNA is inserted within the coding sequence of enzyme beta galactosidase. Okay, so இதுல என்ன ஆகுது? beta galactosidase அப்படி. இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் வந்து beta galactosidase உருவாக்குற என்சைம் உருவாக்குற சைட். ஓகே, இந்த சைட்ல தான் பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைமை உருவாக்குறதுக்கான சைட் இருக்கு. ரைட்? இப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல நான் ஃபாரின் டிஎன்ஏவை ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஓகே, இந்த இடத்துல அதே மாதிரி கட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்? ஃபாரின் டிஎன்ஏவை ஃபிக்ஸ் பண்றேன். இந்த இடத்துல நான் ஃபாரின் டிஎன்ஏவை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதான் வந்து இப்போ இங்க ஃபாரின் டிஎன்ஏ. அப்போ இந்த இடத்துல எனக்கு பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. ஏன்னா அந்த சீக்வன்ஸே உடைஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல அந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேவா? So this results into inactivation of the gene for synthesis of the enzyme, which is referred to as insertional inactivation. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஒன்னு இன்சர்ட் பண்றதுனால inactivate ஆயிடுது, அதுக்கு பேர் தான் insertional inactivation. The presence of chromogenic substrate give blue colored colonies if the plasmid in the bacteria does not have an insert. Yes, அங்க insert ஆகல. புரிஞ்சா? insert
சக்சஸ்ஃபுல்லா ஆகல அப்படின்னா we will get blue color colonies. ஓகே, அப்போ பாக்டீரியா நார்மல் பாக்டீரியாவா இருந்தா, நான் ரீகாம்பினன்ட்டா இருந்தா அது என்ன கலர்ல வளருது? ப்ளூ கலர்ல வளருது. ஓகே, அதுவே presence of insert இருக்கு, அந்த foreign DNA இருக்கு into insertion and inactivation of the beta galactosidase gene and the colonies do not produce any color. ஓகே, அப்போ இங்க எந்த கலருமே இல்ல. ஓகே, எந்த கலருமே ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அது ரீகாம்பினன்ட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சோ இப்படி வந்து ஒரு பிளாஸ்மிட் இருக்கு. பிளாஸ்மிட்ல ஒரு பர்టిక్యులர் சைட் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ற சைட்டா இருக்கு. அந்த இடத்துல நான் ஃபாரின் டிஎன்ஏவை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபாரின் டிஎன்ஏ ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ரீகாம்பினன்ட்டா இருக்குன்னா எந்த கலர்லயுமே ப்ரொடியூஸ் ஆகாது. இட் வில் பி த கலர்லெஸ் காலனிஸ். அதுவே ஃபிக்ஸ் ஆகல அப்படின்னா ப்ளூ கலர் காலனிஸ். அப்ப நம்ம என்ன, ப்ளூ கலர் பாக்டீரியா பார்த்தோம் சக்சஸ் ஆகல, ஓகே ஃபாரின் டிஎன்ஏ ஃபிக்ஸ் ஆகல. அதே ஒயிட் கலர் காலனிஸோ இல்ல கலர்லெஸ் காலனிஸோ பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? அப்பாடா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, we can use for the it is ready to enter into the host அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? எஸ். So vectors for cloning genes in plants and animals. ஓகே, நம்ம இப்போ வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? வெக்டார்னா என்ன? ரைட்டா? அந்த வெக்டார் எப்படி இருக்கணும்? ஹை காப்பி நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அது எப்படி அந்த ஹை காப்பி நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து ரெப்ளிகேட் ஆகும்? ஓரி சைட்ல இருந்து ரெப்ளிகேட் ஆகும். அது ரெப்ளிகேட் ஆனா மட்டும் போதுமா? ரீகாம்பினன்ட்டா நான் ரீகாம்பினன்ட்டா செக் பண்றதுக்கு என்ன வேணும்? ஒரு செலக்டபிள் மார்க்கர்ஸ் வேணும். அப்ப செலக்டபிள் மார்க்கர்ஸ், இப்போ குளோனிங் சைட்ஸ், இப்போ எந்த இடத்துல குளோன் ஆகும், எந்த இடத்துல மல்டிப்ளை ஆகும், இப்போ ரீகாம்பினன்ட்டா நான் ரீகாம்பினன்ட்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். ஓகே, பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னா எஸ்பெஷலா என்ன எந்த கைண்ட் ஆஃப் வெக்டார்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ வெக்டார்ஸ் ஃபார் cloning genes in plant and animal. You may be surprised to know that we have learned the lesson of transferring genes into plants and animals from bacteria and virus, which have known this for ages, how to deliver genes to transform eukaryotic cells and force them to do with the bacteria or virus. So இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாக்டீரியா. என்ன பாக்டீரியா? Agrobacterium tumefaciens. ஓகே, Agrobacterium tumefaciens. இன்னொரு என்னன்னா retrovirus. ஓகே, இந்த Agrobacterium tumefaciens அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஓகே, சோ இந்த Agrobacterium tumefaciens அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா for plants. ஓகேவா? இந்த Agrobacterium tumefaciens அப்படிங்கிறது பிளான்ட்ஸ்க்கு, அதுவே இந்த ரெட்ரோவைரஸ் அப்படிங்கிறது அனிமல்ஸ்க்கு. ஓகே, இப்போ Agrobacterium tumefaciens என்ன பண்ணும் அப்படின்னா it can enter into the plant easily. ஓகே, பிளான்ட் உள்ள போயிட்டு இது என்ன பண்ணுமா? டியூமரை கிரியேட் பண்ணும். tDNAங்கறத மேக் பண்ணி, ஓகே, அந்த tDNAனால டியூமரை கிரியேட் பண்ணும். இப்போ இந்த டியூமரை கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த Agrobacterium tumefaciensல டியூமரை ப்ரொடியூஸ் பண்ற சைட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற டிசைரபிள் ஜீனை உள்ள இன்சர்ட் பண்றோம். ஓகேவா? அப்போ இது என்ன பண்றோம்? டிஸ்ஆர்ம்டு பேத்தஜனா மாத்தறோம். டிஸ்ஆர்ம்டு பேத்தஜனா என்ன? அந்த டியூமரை காஸ் பண்ற tDNAவை ரிமூவ் பண்றோம்.
ஓகேவா? டியூமரை காஸ் பண்ற டிடிஎன்ஏவை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற டிசைரபிள் ஜீனை உள்ள இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா அது பேரு டிசார்ம்டு பேத்தஜன். அதனால டியூமர் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப அந்த டிசார்ம்டு பேத்தஜன் என்ன பண்ணுது? உள்ள போயிட்டு பிளான்ட்குள்ள போய் நமக்கு வேணுங்கிற டிசைரபிள் ஜீனை கொடுத்து டிசைரபிள் ப்ராடக்ட்ஸை நமக்கு கிடைக்க வைக்குது. அதே மாதிரி ரெட்ரோ வைரஸ் அதே மாதிரி அனிமல்ஸ்குள்ள ஈஸியா என்டர் ஆகுது. ஈஸியா என்டர் ஆகி அதே மாதிரி டிசார்ம்டு பேத்தஜனா மாத்திட்டு அனிமல்ஸ்குள்ள என்டர் ஆகி நமக்கு வேணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் கிரியேட் பண்ணிக்கணுமா அந்த மாதிரியான டிசைரபிள் ப்ராடக்ட்டை கெட் பண்றதுக்கு நம்ம வந்து ரெட்ரோ வைரஸ் யூஸ் பண்றோம். Okay. Listen, for example, Agrobacterium tumefacium, a pathogen of several dicot plants. See here, it's a dicot plant is able to deliver a piece of DNA known as tDNA to transform normal plant cell into tumor and direct these tumor cells to produce chemicals required by the pathogen. அப்ப அந்த என்ன பண்ணுவோம்? அந்த டியூமர் செல்லை மேக் பண்ணிட்டு டியூமர் வர வச்சுட்டு அதுல இருந்து அந்த கெமிக்கல்ஸ் கிடைக்கும். It will survive. Okay, similarly, retrovirus in animals have the ability to transform normal cells into cancerous cells. Okay, என்ன பண்ணுது? இது cancerous cells ஆ மாத்துது. Okay, normal cell என்னவா மாத்துது? நமக்கு cancerous cells ஆ மாத்துது. Okay, so a better understanding to art of delivering gene by pathogen in the eukaryotic host has generated knowledge to transform these tools of pathogen into useful vectors delivering genes of interest to humans. The tumor inducing TI plasmid. நான் சொன்னேனா tumor inducing என்ன பண்ணுவோம்? கட் பண்ணி எடுத்துருவோம். So the tumor inducing plasmid of Agrobacterium tumefacium has now been modified into a cloning vector which is no more pathogenic. அது எப்படி இருக்கும்? No more pathogenic to the plants but is still able to use the mechanism to deliver gene of our interest. அதை நம்ம டிடிஎன்ஏவை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறத இன்சர்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஜீன் ப்ராடக்ட்ஸை வாங்கி எடுத்துக்கலாம். ஓகே, சிமிலர்லி த ரெட்ரோவைரஸ் ஹேவ் பீன் டிசார்ம்டு. அதான் எனக்கு போட்டுருக்கீங்களா, டிசார்ம்டு பேத்தஜன். So disarmed gene into animal cells. So once a gene or DNA fragment has been ligated to a suitable vector, properly நம்ம suitable vector குள்ள போட்டோம்னா it is transferable into the bacterial plant or animal host. அப்போ Agrobacterium tumefaciumஸ்லயோ இல்ல வந்து ரெட்ரோவைரஸ்லயோ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ மாலிகுல் நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை லிங்க் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த டிஎன்ஏவை எடுத்து பாக்டீரியாலயோ வைரஸ்லயோ போட்டு அந்த பாக்டீரியாவோ வைரஸோ ஹியூமனுக்குள்ளேயோ பிளான்ட்ஸ்குள்ளேயோ அனுப்பி அதுக்கு வந்து we will get the gene product. அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் வெக்டர்ஸ் Agrobacterium tumefacium ரெட்ரோவைரஸஸும் ஹெல்ப் பண்ணுது. ரைட்? I hope you all understand this video and இந்த क्वेश्चनக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. லிசன். இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? டெட்ராசைக்ளின்ல வந்து ஃபாரின் டிஎன்ஏ ஃபிக்ஸ் ஆகி இருக்கு அப்படின்னு பார்த்தோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பிசிலின்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆம்பிசிலின்ல ஃபிக்ஸ் ஆகி இருக்கு அப்படின்னா இது ampicillin, இது tetracycline. ஓகே, இங்க இது recombinant, இங்க non recombinant. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு ஆம்பிசிலின்ல நான் ஃபாரின் டிஎன்ஏவை லிகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரியான क्वेश्चंस கண்டிப்பா வரும். ஃபாரின் டிஎன்ஏவை நான் ஆம்பிசிலின்ல லிகேட் பண்ணினா ரீகாம்பினன்ட்ல என்ன ஆகும், நான் ரீகாம்பினன்ட்ல என்ன ஆகும்? டெட்ராசைக்ளின்ல ரீகாம்பினன்ட்டா இருந்தாலும் நான் ரீகாம்பினன்ட்டா இருந்தாலும் வளரதான் செய்யும். ஓகே, இதுதான். அதுவே ஆம்பிசிலின்ல நம்ம ஃபாரின் ஜீனை லிகேட் பண்ணா recombinant வளருமா வளராதா? கமெண்ட் பண்ணுங்க. and continuous videos பார்க்க subscribe பண்ணுங்க. Stay tuned. Thank you.